நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்படுவதாக. நான் இந்த ஆராதனையிலே உங்களோடு கலந்து கொள்ளவும் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் என்னை அழைத்த உங்களுடைய குருவானவர் ரெவரண்ட் ரஞ்சன் கனகமணி ஐயா அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உதவி ஆயருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் மற்றும் இந்த சபையில் இருக்கின்ற பெரியவர்கள், மூப்பர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்கிறவர். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக திருமண்டலம் கொடுத்திருக்கின்ற தலைப்பு திருத்துவம். இதை குறித்து இன்றைக்கு தியானிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருத்துவ ஞாயிறு, மூவரு கடவுளை வழிபடுகிறோம். We worship the triune God. கடினமான ஒரு தலைப்பு, புரிந்து கொள்வதற்கும் கடினமான ஒரு காரியம். ஆனாலும் வேத வசனங்களின் அடிப்படையிலே ஆவியானவருடைய ஒத்தாசையோடு இந்த காரியத்தை விளக்க விரும்புகின்றேன். கடவுள் ஒருவரா அல்லது 3 பேரா? பிறர் கேட்கின்ற கேள்வி, உதர்க்கமாக சிலர் கேள்வி கேட்பார்கள். கடவுள் ஒருத்தரா 3 பேரா சொல்லுங்கள் என்று சொல்லி. வேளை வேத புத்தகத்திலே தவறு இருக்கிறது என்ற எண்ணம் வந்தால் நாம் விசுவாசத்திலே தோற்று போவதற்கு வாய்ப்பு உண்டு. வேதத்தை கற்றுக்கொள்வதனுடைய பிரதான நோக்கமே தேவனை ஆழமாக அறிந்து கொள்வதுதான். நாம் ஒருவரிடம் பழகுகின்ற பொழுது அவர் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவரா, நல்ல சுபாவங்களை கொண்டிருக்கிறாரா, அவருக்கு எவைகள் பிடிக்கும் எவைகள் பிடிக்காது என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் ஆவலாக இருப்போம். எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? தூரத்தில் இருந்து அவரை பார்ப்பதின் மூலமாக அல்ல, நெருங்கி பழகுவதின் மூலமாகத்தான். ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். எந்த அளவிற்கு நான் ஆண்டவரோடு அவருடைய வார்த்தைகளோடு நெருக்கமாக இருக்கிறேனோ அந்த அளவிற்கு ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் கூட சில பகுதிகளிலே ஆண்டவரை புரிந்து கொள்வது கடினமாகத்தான் உள்ளது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 விதமான பரிமாணங்களை கொண்ட ஒரே கடவுள். நாம் 3 கடவுள் என்று சொல்வதில்லை, தேவன் ஒருவரே என்று சொல்லி பல இடங்களிலே வேதம் வலியுறுத்துகின்றது. அப்படி என்றால் இந்த காரியங்களை நாம் எப்படி புரிந்து கொள்ளுவது? ஒரு உதாரணத்தை சொல்லி நான் தொடர்ந்து செய்தியை சொல்ல விரும்புகின்றேன். எல்லார் வீடுகளிலும் அநேகமாக நாய் வளர்க்கின்ற பழக்கம் உண்டு. பாசமாக நாய்களை வளர்ப்பார்கள். எங்கள் வீட்டில் 2 நாய்கள் உண்டு. பெட் லவர்ஸ். நாயோடு நேரம் செலவழிப்பது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நாம் சொல்லுகின்றதுக்கெல்லாம் அது கீழ்ப்படியும். நம்மளுடைய அன்பை அது புரிந்து கொள்ளும். அதனுடைய அன்பை நம்மளுக்கு அது தெரிவிக்கும். வெளியே இருந்து வந்தவுடன் வேகமாய் ஓடி வந்து நம்மோடு ஒட்டி கொள்ளும். அவ்வளவு நெருக்கமாய் இருக்கின்ற நாய். ஒரு நாள் அந்த நாய்க்கு காலிலே நன்றாய் முள் குத்திவிட்டது. அந்த முள்ளை அந்த நாயினால் எடுக்க முடியவில்லை. நொண்டி நொண்டி வலியோடு நடந்து கொண்டிருக்கின்றது.
அதை பார்த்த நான் அந்த முள்ளை எடுத்து விட்டால் வலி குறைந்துவிடும், காயமும் ஆறிவிடும். முள் இருந்தால் இன்னும் அதிகமாய் காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். எனவே நான் என்ன செய்தேன், நாயை பக்கத்திலே வரவழைத்து அந்த முள்ளை காலிலிருந்து எடுக்க முயற்சித்தேன். ஆனால் அந்த நாய் என்ன செஞ்சுச்சு தெரியுமா? என்னை கடிக்க வந்தது. நான் அந்த நாய்க்கு நல்லதுதான் செய்ய போகிறேன் என்று சொல்லி அந்த நாயினால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 5 அறிவு படைத்த நாயினால் 6 அறிவு படைத்த மனிதனை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே போல 6 அறிவு படைத்த மனிதனால் அகிலத்தையும் படைத்த ஆண்டவரை, கடவுளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நிறைய காரியங்கள் நம் தலைக்கு மேலே நடக்கின்றது. இந்த திருத்துவமும் அப்படித்தான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக ஆண்டவர் வேதத்திலே வெளிப்படுகின்றார். ஆனால் ஒரே கடவுள் என்றுதான் நாம் சொல்லுகின்றோம். இவைகளை நாம் எப்படி புரிந்து கொள்ளுவது? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ட்ரினிட்டி, திருத்துவம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். எந்த அளவிற்கு நாம் அதை புரிந்து கொள்ள முடியும்? வேதத்தை வாசிக்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே இருந்து புதிய ஏற்பாட்டிற்கு கடந்து வருகின்ற பொழுது, திருத்துவம் என்ற உபதேசம் படிப்படியாக வெளிப்பட்டு கொண்டே வருகின்றது. பழைய ஏற்பாட்டிலே பார்ஷியல் ரெவலேஷன், கொஞ்சமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஃபுல்லர் ரெவலேஷன், முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நம்மளுடைய வேதாகமத்திலே யெகோவா, ஆண்டவரை, கடவுளை குறிப்பதற்கு தேவன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. தேவன் என்ற வார்த்தைக்கு எபிரேய பதம் ஏலோஹிம். ஏலோஹிம் என்ற வார்த்தை 2 பேருக்கு மேல் இருந்தால் உபயோகிக்கப்படும் பன்மையின் வார்த்தை. ஆண்டவர் தேவன் பன்மையிலே வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றார். தேவன் இந்த உலகத்தை படைத்தார் என்று சொன்னால் அது ஒருவரை குறிக்கவில்லை, பன்மையிலே அந்த வார்த்தை எழுதப்பட்டுள்ளது. நிறைய வசனங்களை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நமது சாயலாக தேவன் சொல்லுகின்ற வார்த்தை பன்மையிலே சொல்லப்பட்டுள்ளது. 3:22 மனிதன் நம்மில் ஒருவனை போல, நம்மில் என்ற வார்த்தை. ஆதியாகமம் 11:7ஆம் வசனத்திலே பாபேல் கோபுரத்தை கட்டிக்கொண்டிருந்த பொழுது நாம் இறங்கி போய், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஏசாயாவுக்கு தரிசனம், யார் நமது காரியமாய் போவான், உரிமையில் சொல்லப்படவில்லை. அதே ஏசாயா 48ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசனம், ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார், ஆவியானவரும் என்னை அனுப்பியிருக்கிறார், இயேசு சொல்வதைப் போல 3 நபர்கள் பல இடங்களிலே வருவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே ஞானஸ்தானம் பெற்ற காட்சி. இயேசு கிறிஸ்து கரையிலிருந்து வருகிறார். ஆவியானவர் புறாவை போல இறங்குகின்றார். சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். அழகான ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். 3 பேரையும் நாம் அந்த இடத்துல உணர முடியும். மத்தேயு 28ஆம் அதிகாரம், த கிரேட் கமிஷன், 18 முதல் 20 வசனங்களிலே 19வது வசனத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள். அங்கே ஃபாதர் அண்ட் ஆஃப் த சன் அண்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்,
ஆங்கிலத்திலே அழுத்தமாக சொல்லப்பட்டுள்ளது. திரித்துவம் ஒரே நபர் அல்ல, 3 நபர்கள் ஒருமித்து செயல்படுகிறார்கள். தேவன் பன்மையான தன்மை உடையவர். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களிலே, வரங்களில் ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களில் கர்த்தர் ஒருவரே, கிரியைகளில் தேவன் ஒருவரே தெளிவாய் சொல்லப்பட்டுள்ளது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு சொல்லப்படுகின்ற ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். அன்பானவர்களே, இந்த திரித்துவத்தை சரியாக விளங்கிக் கொள்ளுவதற்கு 3 வார்த்தைகளை காண்பிக்க விரும்புகிறேன். தேவன் 3 நபர்களாக இருக்கிறார். God is 3 persons. 2வது, ஒவ்வொரு நபரும் முழுமையான தேவனானவர். Each person is fully God. 3வது, there is one God. தேவன் ஒருவரே. இந்த 3 வார்த்தைகளை இன்னும் கொஞ்சம் விளக்கமாய் நான் காண்பிக்க விரும்புகிறேன். தேவன் 3 நபர்களாய் இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, என் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் இயேசு சொல்லுகின்ற வார்த்தை. பிதா குமாரன் கிடையாது, குமாரன் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் பிதா கிடையாது. இதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு காட்சியை காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலே, இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவான் அவர் சொல்லுகின்ற காரியம், இறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தேவனுடைய மகிமையை பார்த்து பிதாவின் வலது பார்சத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். இங்கேயும் 3 பேரும் வருகின்ற காட்சியை நாம் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு வெறும் சக்தியோ ஒரு வல்லமை கிடையாது. அவர் ஒரு ஆள் தத்துவமுள்ள ஒரு நபர். லூக்கா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போகிறார். இங்கே ஆவியானவருடைய பலத்தினாலே, பலத்தினாலே என்று சொல்லி நாம் வாசிக்க மாட்டோம். ஆவியானவர் ஒரு சக்தியோ பலமோ அல்ல, அவர் ஒரு தனி நபர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3வது வார்த்தை, ஒவ்வொரு நபரும் முழுமையான தேவனானவர். முழுமையானவர்கள். பிதா சிருஷ்டிப்பிலே நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 1:1 வார்த்தைகளினாலே அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து யோவான் 3:16 அன்பு கூர்ந்தார், பிதா வரவில்லை, அனுப்புகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பிறகு வருகின்ற வசனங்களிலே, அவராலே சகலமும் உண்டாயிற்று. பரிசுத்த ஆவியானவர் சமமாய் நடத்தப்படுகின்றார். மத்தேயு 28:19 நான் முன்னே சொன்னதைப் போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சமமாய் காண்பிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே, அனனியாள் சப்பிராலை பேதுரு தண்டிக்கின்ற பொழுது, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னாய், தேவனிடத்தில் பொய் சொன்னாய். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். எனவே 3 பேரும் முழுமையான தேவனானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 3வதாக, தேவன் ஒருவரே. புரிந்து கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். திருத்துவத்திலே 3 நபர்களும் ஒரே நபர்களாக இருந்தாலும்
ஒரே நோக்கமுடையவர்களாக, ஒரே தன்மையுடையவர்களாக, ஒரே சுபாவம் உடையவர்களாக இருக்கிறார்கள். சில வசனங்களை நாம் பார்க்க முடியும். உபாகமம் 6:4, ரோமர் 3:20, 1 தீமோத்தேயு 2:5, யாக்கோபு 2:19. இதில் எல்லாவற்றிலும் தேவன் ஒருவரே. புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமான காரியம்தான். நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதயத்தில் விசுவாசத்தோடு நாம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகுதான் மூளை அறிவிலே அது வரும். அறிவிலிருந்து இதயத்திற்கு அல்ல. நாட் ரீசனிங் டு த ஹார்ட். இதயத்தில் இருந்து அறிவிற்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நான் நம்புகிறேன், அனுபவிக்கிறேன். 3 நபரும் ஒரே குணமுடையவர்கள், ஒரே தன்மையுடையவர்கள். ஆனாலும் அவர்கள் வித்தியாசமான செயல்பாடுகளையும் நாம் பார்க்க முடியும். ஆக்ஷன்ஸ். இந்த கிரியேஷன், சிருஷ்டிப்பிலே தேவன் பேசுகிறார். யோவான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து அந்த கட்டளையை நிறைவேற்றுகின்றார். ஆவியானவர் சஸ்டைனிங், தாங்குகிறார். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியாகமம் 1:2 நாம் பார்க்கின்றோம். மீட்பிலே இவர்களுடைய காரியங்கள் பிதா திட்டமிடுகிறார். யோவான் 3:16. நான் போகிறேன் என்று சொல்லி இயேசு நமக்காக சிலுவையிலே மீட்பை கொண்டு வருகிறார். ஆவியானவர் அந்த மீட்பின் வாழ்க்கையை கொடுக்கிறார். அவரின் மூலமாய் நான் உணர்த்தப்படுகிறேன். நிக்கோதேமுவினிடத்திலே யோவான் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் ஆவியினாலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி. அன்பானவர்களே, பிதாவாகிய தேவனுக்கு இணையாகவே குமாரனும் ஆவியானவரும் இருந்தாலும் இவர்கள் தாங்களாகவே இந்த பிதாவின் ஆளுகைக்கு, அதிகாரத்திற்கு தங்களை கீழ்ப்படுத்தி இருக்கிறார்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களிலே தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இயேசு இறுதி வரை தம்மை தாழ்த்தினார். சமமாக இருப்பதை எண்ணாமல், சமம்தான், ஆனால் எனக்காக உங்களுக்காக ஒரு மனித சாயல் எடுத்து தன்னை கீழ்ப்படுத்தி, தாழ்மைப்படுத்தி, கீழ்ப்படிந்து சிலுவையின் வழியாய் மீட்பை கொண்டு வருகின்றார். இதயத்திலே இவைகளை முதலாவது நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் மூவர்தான், ஆனால் ஒன்றாக இருக்கிறீர், நம்புகிறேன். எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது? பலர் பலவிதமான போதனைகளை சொல்லுகிறார்கள். உதாரணமாக தண்ணீர், பனிக்கட்டி, நீராவி. இந்த உதாரணங்கள் எல்லாம் ஏற்புடையது அல்ல. தண்ணீர் இருக்கும் பொழுது பனிக்கட்டி, நீராவி இருப்பதில்லை. பனிக்கட்டி இருக்கின்ற பொழுது தண்ணீர் இருப்பதில்லை. நீராவி இருக்கின்ற பொழுது தண்ணீரும் பனிக்கட்டியும் கிடையாது. ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இவர்கள் 3 பேரும் ஒரே நேரத்திலே இருக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியிலே தேவன் மக்களோடு பேசினார். பின்பு தம்முடைய குமாரன் மூலமாய் பேசினார், வழிநடத்தினார், தேவனோடு நம்மை இணைத்தார். இப்பொழுது நமக்குள் வாசம் செய்கின்ற ஆவியானவராக இருக்கின்றார். புத்திர சுவிகாரத்தினாலே அப்பாவோடு இணைந்து வாழ்கின்ற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்குள் வாழ்கிறார் ஆவியானவராக. நான் அவரை உணர்கிறேன். என்னை தொடுகிறார், என்னை பலப்படுத்துகிறார், என்னை தேற்றுகிறார், என்னை வழி நடத்துகிறார். எங்கோ அல்ல, எனக்குள் இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த ஆண்டவரை நாம் எப்படி ஆராதிக்கின்றோம்? நம்மளுடைய தலைப்பு என்ன? மூவொரு கடவுளை வழிபடுகின்றோம். பவுல் கொரிந்து நிருபத்தை முடிக்கின்ற பொழுது 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம்
கடைசியிலே அவர் எழுதும் பொழுது, கடைசியாக சகோதரரே முடிக்கப் போகின்ற பொழுது அருமையான ஒரு வாழ்த்துதலோடு முடிக்கின்றார். எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலும் இந்த ஆசீர்வாதத்தை நான் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், இந்த வரிசையில்தான் நான் ஆண்டவரை அனுபவிக்கிறேன், ஆராதிக்கிறேன். இந்த வரிசையில் மாற்றம் கிடையாது. இந்த 3 வார்த்தைகளையும், கிருபை, அன்பு, ஐக்கியம், தனித்தனியாய் காண்பிக்க விரும்புகின்றேன். முதலாவது இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை வழி. கிருபை என்றால் என்ன? அன்மெரிட்டட் ஃபேவர். தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் காண்பிக்கின்ற அன்பு, வழியை காண்பிக்கின்றார். கிருபையின் மூலமாக பாவ மன்னிப்பை, தேவ நீதியை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். தேவ நீதினா என்ன? ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், நீதியுள்ளவர், பாவத்தை பார்க்க கூடாதவர். என்னை அவர் எப்படி இணைத்துக் கொள்ள முடியும்? இயேசுவின் இரத்தம், கிருபையினாலே இயேசு எனக்காய் சிலுவையிலே பலியானார். பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது. பிதா இயேசுவின் வழியாய் என்னை பார்க்கிறார். பிதாவோடு நான் இணைந்து கொள்வதற்கு, பிதாவினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, பிதாவினுடைய மகனாக மகளாக மாறுவதற்கு விசுவாசத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நான் வருகிறேன். கிருபை. இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியானவர்கள் அல்ல. ஆனாலும் ஆண்டவர் பிதாவின் பிள்ளையாக என்னை தகுதிப்படுத்தி இருக்கின்றார். அந்த கிருபை வழி. எத்தனை பேர் அந்த கிருபையை அனுபவித்து இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு பாவ மன்னிப்பில் நிச்சயம் உண்டு? அதான் முதல் வழி. ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது, ஆண்டவரே கிருபையின் வழியாய் நான் வந்திருக்கிறேன். பிதா என்னை பார்க்கின்ற பொழுது நீதிமானாக இயேசுவின் வழியாக அவர் என்னை பார்க்கிறார். நல்லவனாக பரிசுத்தவானாய் என்னை நடத்துகிறார். தான் கிருபை. இரண்டாவதாக தேவனுடைய அன்பு, வாய்ப்பு. தேவனுடைய அன்பை நான் புரிந்து கொள்ளுகிறேன். நான் மிகப்பெரிய பிதாவினாலே நேசிக்கப்படுகிறேன் என்பது என் பலன். அந்த உணர்வு எனக்கு பலனை கொடுக்கின்றது. கிருபையினாலே தேவ அன்பை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அது எனக்குள்ளதாய் வந்து விடுகின்றது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு எனக்குள் ஊற்றப்பட்டுள்ளது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்கிறோம்? உலகம் என்னை கைவிடலாம், உலகம் என்னை ஏமாற்றலாம், இயேசு தேவனுடைய அன்பு எனக்குள்ளதாய் இருக்கின்றது. தலை நிமிர்ந்து நான் நடப்பேன். தைரியமாய் இந்த உலகத்தை சந்திப்பேன். வாய்ப்பை கிருபை எனக்கு கொடுக்கின்றது. மூன்றாவது வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், ஆழமான ஐக்கியம் பலனை கொடுக்கின்றது. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம் இல்லையா? பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது பலன் அடைந்து. அல்லேலூயா. எதற்கு பலன்? பாவத்தை எதிர்த்து வாழ, சோதனைகளை மேற்கொண்டு வாழ, சாட்சியாய் வாழ்வதற்கு ஆவியானவர் எனக்குள்ளதாய் பலனை கொடுக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் பல இடங்களிலே ஒரு தேற்றரவாளனாய் காட்டப்படுகின்றார். எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆவியானவருடைய பலன், ஆவியானவருடைய தூண்டுதல் எனக்கு வருகிறது. ஆவியானவரால் நான் நடத்தப்படுகிறேனா? ஆவியானவரால் நான் தூண்டப்படுகிறேனா? ஆவியானவரால் நான் வலியுறுத்தப்படுகிறேனா? மூவரு கடவுளை வழிபடுகிறோம். I should experience, I should enjoy. ஆண்டவரை நான் அனுபவிக்க வேண்டும்.
பல வருஷங்களுக்கு முன்பதாக நான் ஊழியத்துக்கு வந்த நாட்களிலே ஒரு வேதாகம கல்லூரியிலே படித்து கொண்டிருந்தேன். பாதி முடிச்சாச்சு, இன்னும் பாதி கிணறு தாண்டணும். சோர்வுகள், பல பிரச்சனைகள், சரீர பலவீனங்கள், வீட்டில் பிரச்சனை, மனதிலே எண்ணங்கள். மிஷினரியாக போய்த்தான் ஆகணுமா? பேசாம விசுவாசியாக இருந்துருவோம், பகுதி நேரமாக ஊழியம் செய்து விடலாம் என்றெல்லாம் நான் யோசித்து கொண்டிருந்தேன். சோர்வுகள் என்னை அமுத்தியது. கையில் வேத புஸ்தகம், ஒரு மைதானத்தின் ஓரத்திலே ஸ்டோன் பெஞ்சில் உட்கார்ந்துருக்கேன். ஆவியானவர் ஒரு வசனத்தை காண்பித்தார். அல்லேலூயா! தேற்றரவாளன், நம்மை தேற்றுகின்ற ஆண்டவர். சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த வசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். எழுந்தேன், ஓட ஆரம்பித்தேன். இன்றைக்கு வரைக்கும் அந்த வசனம் என்னை ஓட வைக்கின்றது. அல்லேலூயா! இப்பொழுதும் இந்த வசனம் மனப்பாடமா தெரிந்தாலும் கூட, எப்பொழுதெல்லாம் எனக்கு சோர்வுகள் வருகின்றதோ, வேதத்தை திறந்து அந்த வசனத்தை நான் வாசிப்பேன். ஆவியானவர் பலப்படுத்துவார், தேற்றுவார். மகனே, ஓடு, அப் டு த எண்ட் ஐ அம் வித் யூ. நான் உன்னோடு கடைசி வரை இருப்பேன். பேர் அனுபவிக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், தேற்றப்படுகின்ற அனுபவம், கிருபை, அன்பு, ஐக்கியம், பழி, வாய்ப்பு, வல்லமை. இந்த திருத்துவத்தை பகுத்தறிவினாலோ தத்துவ விளக்கங்களினாலோ புரிந்து கொள்ள முடியாது. கிறிஸ்தவ அனுபவங்களின் மூலமாகத்தான் நாம் இவைகளை புரிந்து கொள்ள முடியும். அனுபவிக்க வேண்டும், ஆண்டவரோடு நெருக்கமாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு, ஆண்டவரே, நான் இதயத்தில் இவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறேன், பிறகு நான் யோசிக்க ஆரம்பிக்கின்றேன். தலைப்பு என்ன? மூவொரு கடவுளை வழிபடுகின்றோம். எப்படி நான் வழிபடுகிறேன்? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு நான் வழிபடுகிறேனா? ஆலயத்திலே அழகாய் அமர்ந்திருக்கிறோம். இயேசு என் பாவங்களை மன்னித்து விட்டார் சொல்ல முடியுமா? நிச்சயம் உண்டா? இயேசு எனக்காய் சிலுவையிலே மரித்தார் நம்புகிறேனா? பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாக மகன் மகள் என்ற உணர்வோடு நான் அமர்ந்திருக்கிறேனா? உலகத்தை படைத்த, அண்ட சராசரங்களை படைத்த தேவன் என்னை நேசிக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நான் அமர்ந்திருக்கிறேனா? இன்றைக்கு ஆண்டவர், ஆவியானவர் என்னை வழி நடத்துகிறார், அந்த உணர்வோடு நான் காணப்படுகிறேனா? இன்றைக்கு என்னை நடத்துவது யார்? என் சுயமா? உலகத்தின் மதிப்பீடுகளா? ஆவியானவரா? கிறிஸ்தவத்தின் மதிப்பீடுகளா? திரியேக தேவன் நம்மை வழி நடத்துகின்ற ஆண்டவர். பூமி உருண்டைய பார்க்குறீங்க இல்லையா? ஒரு சின்ன வீடியோ பாருங்க, ஒரு நிமிஷம் தான், தொடர்ந்து நான் பேசுகிறேன். அது ஒன்றும் இல்லை, நம்ம வசிக்கிற பூமியை மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்ற ஒரு படம் தான் அது. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகாயத்தில் இருக்கிற விஞ்ஞான ஆய்வு கூடம் நிறைய உண்டு.
வான மண்டலங்களிலே இருக்கின்ற காரியங்களை ஆராய்ச்சி செய்கின்ற விஞ்ஞானிகள் அந்த ஸ்டேஷனில் போய் ஆராய்ச்சி செய்வாங்களாம். டிம் பைட் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஒரு நாள் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் மேலே ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்த பொழுது பூமியில் லிவர்பூல் ஸ்டேஷனில் இருந்து நிறைய ஸ்கூல் பிள்ளைகளை அந்த விஞ்ஞானிகளோடு தொடர்பு கொள்ள வைத்தார்களாம். நீங்களாம் எது கேள்வி கேட்கணும்னா கேளுங்கன்னு சொன்னாங்களாம். அந்த மாணவர்கள் நிறைய கேள்வி கேட்டாங்க. அப்போ ஒரு மாணவன் இப்படியாய் ஒரு கேள்வி கேட்டாராம், சார் அங்கே இருந்து நம்ம பூமி பார்க்கறதற்கு எப்படி இருக்கு? அப்போ அவர் சொன்னாராம், மேலே போக 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 பூமி உருண்டையா சின்னதாகி கொண்டே வருது. கடைசியில் பார்த்தா இந்த பீச்சில் கடற்கரையில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மண்ணில் சின்ன சின்ன கல்லுகளாக இருக்கும். இந்த பொடி கல் மாதிரி பூமி தெரிகின்றது. யோசிச்சு பாருங்க, இந்த பொடி கல் மாதிரி இருக்கிற பூமிக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். ஒரு நாடு அதுக்குள்ளே தான் இருக்குது, ஒரு ஊர் அதுக்குள்ளே தான் இருக்குது, தெரு அதுக்குள்ளே தான் இருக்குது, அதுக்குள்ளே தான் நானும் நீங்களும் இருக்கின்றோம். எவ்வளவு பிரம்மாண்டம், எவ்வளவு பிரமிப்பு! அந்த தேவன் எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், என்னை நேசிப்பதற்காக. அவர் என்னை நேசிப்பதை காண்பிப்பதற்காக, என்னை தன்னோடு இணைத்துக் கொள்வதற்காக சிலுவை மரணத்தை அவர் சந்தித்தார். பிரம்மாண்டம், ஆச்சரியம். ஆனால் அந்த ஆண்டவர் எனக்காக, எனக்குள் இப்பொழுது வாசமாயிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அங்கே இருந்து பார்த்தாருன்னா நான் ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு வல்லமையுள்ள பிரம்மாண்டங்களை படைத்த ஆண்டவர் எனக்குள் இருக்கும் பொழுது என் தேவைகள், என் பிரச்சனைகள் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. நம்ம அநேக காரியங்களுக்கு கலங்குறோம் இல்லையா? நாம் வழிபடுகின்ற தெய்வம் எவ்வளவு வல்லமையுள்ளவர் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பிரம்மாண்டத்தை படைத்திருக்கிறார். அவர் எனக்குள்ளதாய் வாசம் செய்கிறார். நம்புவோம். வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன். பல வருஷங்களாய் நான் முழு நேர ஊழியத்திலே இருக்கிறேன். ஊழியத்தினுடைய தேவைகளை நான் இதுவரைக்கும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொண்டதில்லை. ஆண்டவரிடத்திலே பேசுவேன். என் மனைவியினிடத்திலே ஆண்டவர்கிட்ட சொன்னேன். அவ்வளோதான். ஆண்டவரே, இப்படிப்பட்ட தேவைகளுக்கு இதெல்லாம் எனக்கு தேவை ஆண்டவரே, அதை ஒன்றுதான் நான் ஒழுங்காய் செய்து கொண்டு வருகிறேன். என்னுடைய ஊழியத்திற்கு ஒரு அம்மையார் அவ்வப்பொழுது பணம் அனுப்புவாங்க. செக்கு தான் அனுப்புவாங்க. 1000 ரூபா அனுப்புவாங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 6 மாதத்துக்கு அனுப்பலை அப்படின்னா 2000 ரூபா அனுப்புவாங்க. அதுக்கு மேலே அவங்க அனுப்ப மாட்டாங்க. நேற்றைக்கு காலையில் கொரியரில் அவங்க செக்கு வந்துச்சு. இத்தனைக்கும் போன மாதம் எனக்கு 1000 ரூபா அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. நான் சரி 1000 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தேன். 10,000 ரூபாய்க்கு செக் இருந்துச்சு. அவங்க வயதானவர்கள், கொஞ்சம் எழுதுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கை நடுங்கும். படித்தவங்க தான், நல்ல பொறுப்பில் இருக்கிறவங்க. 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் தவறாக செக் எழுதிலாம் ரிட்டர்ன் ஆகிட்டுலாம் மறுபடியெலாம் அனுப்பிச்சாங்க. அதனால நான் என்ன யோசித்தேன், உடனே அவங்களுக்கு ஒரு ஃபோன் போட்டேன். ஆண்டி, நீங்கள் எப்பயும் வழக்கமாக 1000 ரூபா அனுப்புவீங்க, 10,000 ரூபா அனுப்பிச்சிருக்கீங்களே, அப்பா அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்லை தம்பி, எனக்கு அனுப்பணும்னு தோணுச்சு. யாருங்க செய்கிறது? ஆவியானவர். அல்லேலூயா. அனுப்ப வேண்டும் என்று தோன்றியது, நான் அனுப்பியிருக்கிறேன், கரெக்டாக தான் அனுப்பிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாதவர். அவரை கேள்வி கேட்க வேண்டாம். ஆண்டவரே, உம்மை நான் அப்படியே நம்புகிறேன், உம்முடைய வார்த்தைகளை நான் நம்புகிறேன். ஆண்டவர் எனக்குள் வாசம் செய்கின்ற ஆண்டவர், அகில உலகத்தை படைத்தவர் என் இதயத்திற்குள் இருக்கிறார். என் தேவைகள், என் எதிர்பார்ப்புகள், என் பலவீனங்கள் எம்மாத்திரம்.
கவலையோடு இருக்கீங்களா? தீராத பிரச்சனை உங்களை அழுத்துகிறதா? சமாதானம் இல்லையா? வீட்டிலே பிரச்சனைகளா? ஆண்டவருக்கு அது தெரியும். எப்படியாவது ஆண்டவர் அதை சந்திப்பார். அந்த நிச்சயத்தோடு ஆண்டவரை நாம் புரிந்து கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். திரியேக தெய்வமாக நீர் எங்களுக்கு வெளிப்பட்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நம்புகிறோம். நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீர், எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறீர். எங்கள் தேவைகள் உமக்கு எம்மாத்திரம் ஆண்டவரே. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அன்பானவர்களே, என்னுடைய ஊழியத்திலே வாழ்வில் வார்த்தை என்று சொல்லி நான் ஒரு ஆவிக்குரிய பத்திரிகையை வெளியிடுகிறேன். என் ஊழியத்தின் தரிசனம் ஆரோக்கியமான உபதேசங்களை அனுப்புவது. இந்த பத்திரிகையிலே அப்படிப்பட்ட செய்திகள் உண்டு. எது தவறு, எப்படி வாழ வேண்டும், எப்படி தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், மிஷனரி சிந்தனைகள், கவிதைகள், வேதாகம போட்டிகள் இதிலே உண்டு. சில பிரதிகளை ஆலயத்தின் வெளியே வைத்திருக்கிறேன், என்னிடத்திலும் உண்டு. வாசிக்க விருப்பம் உள்ளவர்கள் இலவசமாய் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். நானும் என்னுடைய மனைவியும் இதற்கு ஒழுங்காய் எழுதுகின்றோம். அது மட்டுமல்ல, ஆன்லைன் மூலமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 9லிருந்து 10 மணி வரைக்கும் ஜூம் ஆப்பிலே வேத பாட வகுப்பு, பைபிள் ஸ்டடி நடத்துகிறேன். விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் காலை அதிகாலையிலே வாட்ஸ்அப் வழியாக, யூடியூப் மூலமாக 3 நிமிட இறை வார்த்தைகளை பேசி அனுப்புகிறேன், வசனங்களை அனுப்புகிறேன். விருப்பமுள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.